ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழ் சேனல். நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நம்ம எதாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி டெம்ப்ளேட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கான KineMaster அப்ளிகேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு KineMasterக்குள்ளே வந்துடுங்க. ஸோ KineMaster உள்ளே வந்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா மீடியாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இமேஜ் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம ஃபுல்ஸாக ட்ராக் பண்ணி விட்டு அதை ஃபுல் சைஸில் செட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம டிக்கே கனெக்ட் கிளிக் பண்ணி விட்டுருவோம். டிக்கே கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எஃபெக்ட்ஸில் பிளண்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிளண்டிங் ஆப்ஷன் நம்ம உள்ளே கொண்டு வரணும். ஸோ பிளண்டிங் இருக்கும், பிளர் ஆப்ஷன். ஸோ அது பிளர் ஆப்ஷனு. ஸோ பிளர் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிளராக தெரியும், கிளியராக தெரியுது அது. ஸோ அப்புறம் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் பேக் வந்துட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிளரிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ எனக்கு 3 இருந்தால் போதும். ஸோ நான் 3 அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக்கேக்கான கிளிக் பண்ணி விட்டுறேன். ஸோ அடுத்த நம்ம அதே இமேஜை மறுபடியும் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ லேயர் நம்ம உள்ளே கொண்டு வந்துடுவோம். ஸோ வீடியோ லேயர் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவோட லேயர் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் அதை பிளண்டிங் ஆப்ஷன் வந்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு, ஸோ ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இருக்கக்கூடிய பிளண்டிங் ஆப்ஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பிளண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அந்த இமேஜை டபுள் கொடுத்து ஸோ இமேஜை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு கிராப் பண்ணிட்டு ஸோ அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. நம்ம கிராப் பண்ணணும். ஸோ கிராப் பாயிண்ட்டு எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த இமேஜை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதே கிராப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நவுத்துங்க. ஸோ கரெக்டாக நவரும். ஸோ கரெக்டாக நவுத்திடுங்க. ஸோ நவுத்திட்டு டிக்கேக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த இமேஜை லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி நீங்களும் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டெம்ப்ளேட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய இது கரெக்டாக வரும். இப்போ அதை ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை பேக் கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறமா ஸோ அடுத்து நீங்கள் பிளண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த பிளர் ஆப்ஷனையும் சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இப்போ நம்ம டிக்கே கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ளே ஆகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனல் ஒவ்வொருமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ்.